ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 67 ரன்ஸ் கோட்டையில் கொல்கத்தாவை சாய்த்த சிஎஸ்கே. 5 வருடம் கழித்து தோனியின் சாதனையை சமன் செய்த ருத்துராஜ். IPL 2024 T20 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள சேப்பாக்கத்தில் 22வது லீக் போட்டி நடைபெற்றது. அதில் புள்ளி பட்டியலில் 2ல் இருக்கும் கொல்கத்தாவுக்கு எதிராக டாஸ் வென்ற சென்னை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தாவுக்கு துஷார் தேஷ்பாண்டே வீசிய முதல் பந்திலேயே பிலிப் சால்ட் டக் அவுட் ஆனார். இருப்பினும் அடுத்து வந்த ஹங்கரீஸ் ரகுவன்சியுடன் சேர்ந்த சுனில் நரேன் 2வது விக்கெட்டுக்கு 56 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தார். ஆனால் பவர் பிளே முடிந்ததும் முதல் பந்திலேயே ரகுவன்சியை 24 ரன்களில் அவுட்டாக்கிய ஜடேஜா மறுபுறம் அதிரடி காட்டிய சுனில் நரேனையும் 27 ரன்களில் காலி செய்தார். அத்துடன் நிற்காத அவர் அடுத்ததாக வந்த வெங்கடேஷ் ஐயரையும் 3 ரன்களில் பெவிலியன் அனுப்பி வைத்தார். அப்போது வந்த ராமன்தீப் சிங் 13 ரன்களில் தீக்ஷனா சுழலில் சிக்கினார். அதனால் 85க்கு 5 என தடுமாறிய கொல்கத்தாவை கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர் நிதானமாக விளையாடி காப்பாற்ற முயற்சித்தார். ஆனால் எதிர்புறம் வந்த ரிங்கு சிங் 9, ஆண்ட்ரே ரசல் 10 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். இறுதியில் ஷ்ரேயஸ் ஐயரும் 34 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்ததால் 20 ஓவரில் கொல்கத்தா 137 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பந்து வீச்சில் அசத்திய சென்னை சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 3, துஷார் தேஷ்பாண்டே 3, முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். அதைத் தொடர்ந்து 138 என்ற சுலபமான இலக்கை துரத்திய சென்னைக்கு ரச்சின் ரவீந்திரா அதிரடியாக விளையாட முயற்சித்து 15 ரன்களில் ஆட்டமிழந்தார். இருப்பினும் கேப்டன் ருத்துராஜ் நிதானமாக விளையாடி ரன் கோப்பில் ஈடுபட்டார். அவருடன் எதிர்புறம் வந்த டேரில் மிச்சல் 2வது விக்கெட்டுக்கு 70 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து 25 ரன்களில் சுனில் நரேன் சுழலில் போல்ட் ஆனார். அப்போது வந்த சிவம் துபே தம்முடைய ஸ்டைலில் அதிரடியாக ஒரு பவுண்டரி 3 சிக்ஸருடன் 28 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஆனால் எதிர்புறம் தொடர்ந்து நிதானமாக விளையாடிய கேப்டன் ருத்துராஜ் 9 பவுண்டரியுடன் அரை சதம் அடித்து 67 ரன்கள் குவித்து பினிஷிங் செய்தார். அதனால் IPL தொடரில் CSK அணிக்காக சதம் அடித்த கேப்டன் என்ற தோனியின் சாதனையை ருத்துராஜ் சமன் செய்தார். இதற்கு முன் 21 அரை சதங்கள் அடித்த தோனி கடைசியாக 2019இல் அரை சதம் அடித்திருந்தார். அவருக்கு பின் தற்போது ருத்துராஜ் தான் CSK அணிக்காக கேப்டனாக அரை சதம் அடித்துள்ளார். அதன் காரணமாக 17.4 ஓவரிலேயே 141 ரன்கள் எடுத்த சென்னை 7 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதான வெற்றி பெற்றது. அதன் காரணமாக 2 தொடர் தோல்விகள் தங்களுடைய கோட்டையான சேப்பாக்கத்தில் நிறுத்திய சென்னை 5 போட்டிகளில் 3வது வெற்றியை பதிவு செய்து அசத்தியது. கொல்கத்தா சார்பில் அதிகபட்சமாக வைபவ் அரோரா 2 விக்கெட்டுகள் எடுத்தும் முதல் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை.